பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷேன். கடந்த 30 வருடத்தில் ஆரோக்கியமான ஒரு நாட்டை நோயாளி நாடா மாத்திருக்காங்கன்னா உங்களால நம்ப முடியுமா? கன்னியாகுமரி ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஒரு கண்டெய்னரை பிடித்து கொண்டு வந்தாங்க பொதுமக்கள். தேர்தல் படையினருக்கு விரைந்து செய்தி அனுப்பப்பட்டது. அந்த படையினரும் விரைந்து வந்து அதை திறந்து பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அதிர்ச்சி. அங்கிருந்த பொதுமக்கள் எல்லாம் கேட்டாங்க, சில மாற்று கட்சியினர் கேட்டாங்க, இது என்னன்னு கேட்கும் பொழுது தேர்தல் படையினர் சொன்ன அந்த வார்த்தை என்னன்னா, இது ஆளுங்கட்சி, அதாவது டிஎம்கேயினுடைய காரியங்கள் அப்படின்னு. அதற்குள்ள இருந்தது பல 100 தையல் இயந்திரங்கள் மக்களுக்காக கொடுக்க, குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் பிரச்சனைகள் மற்றும் அவர்களை கொலை செய்யக்கூடிய காரியங்கள். ஒரு ரேஷியோ சொல்லுது 250% தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், தூத்துக்குடியில ஒரு 10 நாளுக்கு முன்பதாக நடந்த ஒரு பாலியல் குற்றம் சம்பவம். இப்படி இன்னைக்கு நாம வாழக்கூடிய இந்த இடத்தை வாழவே தகுதி இல்லாத இடமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வருகிறார்கள். யாருன்னு உங்களுக்கு தெரியும். 2026 எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல நாம செய்ய வேண்டியது என்ன என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறது குறைந்தபட்ச நன்மை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் மூடப்படணும். தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிற குறைந்தபட்ச நன்மை என்ன தெரியுமா? ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிற குறைந்தபட்ச ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? சமுதாயத்துல என்னுடைய பெண் பிள்ளைகள், என் வீட்டின் சகோதர சகோதரிகள் பாதுகாப்பாக இருக்கணும். ஒருவேளை உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம், இந்த காணொலியை நிச்சயமா எல்லா மக்களும் பார்க்க போறது இல்ல, கிறிஸ்தவர்கள் தான் பார்க்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு கிறிஸ்தவ போதகனா ஒரு நல்ல காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம என்ன செய்யணும்? வேதாகமத்தின் பிரகாரமாக நாம எப்படி ஒரு ராஜாவை, அதாவது ஒரு அதிகாரியை தெரிந்து கொள்ளணும். பரிதானம் வாங்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. ஆனாலும் பரிதானம் கொடுக்க நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. நம்முடைய முடிவு இந்த சமுதாயத்தின் தலையெழுத்தை மாற்றக்கூடியதா இருக்க போகுது. நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்க போகுது. ஒருவேளை இதை மற்ற மக்கள் பார்க்காவிட்டாலும் ஒரு கிறிஸ்தவ போதகனா இந்த காணொலியை பார்க்கிற ஒரு கிறிஸ்தவர்களுக்கு நிச்சயமாக இதை நான் பேச கடமைப்பட்டிருக்கிறேன் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இதை குறித்து தான் இந்த காணொலியில நான் பேசவிருக்கிறேன். இந்த காணொலி ஒரு விழிப்புணர்வுக்கான காணொலி. நிச்சயமா நான் எந்த கட்சிக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, எந்த கட்சிக்கும் நீங்கள் ஓட்டு போட வேண்டும் என்று சொல்லி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நான் விரும்பல. ஆனால் ஒரு கிறிஸ்துவ போதகனாக நான் நிச்சயமா இதை பேச கடமைப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த வார்த்தையோடு பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். தேர்தல் காலத்துல பறக்கும் படை தான் ஹாட் நியூஸ். அங்க இவ்வளவு பிடிச்சாங்க, இங்க இவ்வளவு பிடிச்சாங்கன்னு கடைசியா ஒரு 2 நாளுக்குள்ள தேர்தல் படை தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 50 கோடிக்கும் மேல பணத்தையும் பொருளாக நகையாக பிடித்து விட்டார்கள் என்று சொல்லி பரபரப்பா நியூஸ் சேனல்ல வந்துச்சு. அதை தேடி அலசி பார்த்து யாருடைய பணத்தை, யாருடைய பொருளை பிடிச்சிருக்காங்கன்னா அப்பாவி பொதுமக்களுடைய பணம். இந்த மருத்துவமனைக்கு பணம் கட்ட போறவங்க, திருமணத்திற்காக நகை எடுத்து போறவங்க, தோட்டம் வாங்குவதற்காக விவசாயி போறவங்க, இவங்க கிட்ட இருந்து பணத்தை பிடிச்சிட்டு அதை செய்தியாக ஒளிபரப்பு செஞ்சு பெரிய காரியம் செய்து விட்டது போல ஒரு பிம்பத்தை தோற்றுவித்து கொண்டிருக்கிறாங்க. கடைசியா 2 நாளுக்கு முன்பதாக நான் கோயம்புத்தூர்ல இருந்து சாத்தூர் விருதுநகர் வரைக்கும் காரிலே போயிட்டு வந்தேன். என்னுடைய கார் ஒரு KA ரெஜிஸ்ட்ரேஷன் கார். சாதாரண ஒரு தமிழ்நாட்டு காரை செக் பண்ணுவாங்க, சில நேரத்துல அந்த காருக்குள்ள இருக்கிறதையெல்லாம் செக் பண்ணுவாங்க. என்னுடைய KA ரெஜிஸ்ட்ரேஷன் கார், நான் அந்த கார்ல தான் போயிட்டு வந்தேன். சாத்தூர் வரைக்கும் போய் திரும்பவும் வந்தேன். ஆனா போகிற வரையெல்லாம் நான் பார்த்தது என்னன்னா, நிறைய செக் போஸ்ட் இருந்துச்சு. எந்த செக் போஸ்ட்லயுமே எந்த போலீஸுமே செக் பண்ணல என்பதுதான் உண்மை. நான் இது சொல்ல காரணம் என்னன்னா, அங்கேயும் இங்கேயும் சில செக் போஸ்ட்ல ஒரு 4 காரை நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஒரு கேமராமேனை கூடவே நிறுத்தி வச்சு அங்க ஒரு படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது மட்டும்தான் பார்த்தேன். எல்லாமே ஒரு கண் துடைப்பு தான். கன்னியாகுமரியில இருக்கிற ஆட்சியர் அலுவலகத்துல பல 100 தையல் இயந்திரங்களை கொண்ட மிகப்பெரிய ட்ரக்கை பிடிச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க பொதுமக்கள். பறக்கும் படைக்கு தகவல் தெரிவித்து அவர்கள் வந்து திறந்து பார்க்கும் பொழுது அங்க உள்ள இருந்ததை பார்த்தோன்னே ஏன் இதை பிடிக்கவில்லை என்று மக்கள் கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னாங்க, இது டிஎம்கே கட்சிக்காரர்களுடைய பொருட்கள். உங்களுக்கு ஒரு ரேஷியோவை சொல்ல விரும்புறேன். ஏன்னா நீங்க போய் இந்த விரலிலே மையிட்டு இந்த விரலினால உங்களுடைய ஓட்டை பதிவு செய்வதற்கு முன்பதாக சில விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கடைசியா 30 வருஷம் தமிழ்நாடு ஒரு நோயாளி நாடா மாறி இருந்தது என்பது நான் சொன்னேன். எப்படி மாறி இருக்கு அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். கிட்னி ஃபெயிலியர் இன் தமிழ்நாடு, அந்த ரேஷியோவை உங்களுக்கு நான் காட்ட போறேன். 2025 ஒரு ஸ்டடி சொல்லுது 8.4% தமிழ்நாட்டில் அடல்ட்ஸ், அதாவது பெரியவர்கள் கிட்னி ஃபெயிலியரால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி.
குறிப்பிட்டு சொல்ல போனா இங்க எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. குறிப்பிட்டு சொல்ல போனா in many cases linked to heat stress and hydration in the agriculture sector சொல்லுது. குறிப்பிட்டு நிறைய விவசாயிகள் இந்த குடிப்பழக்கத்தினால கிட்னி ஃபெயிலியரால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பது தெரிய வருது. இந்த மண்ணினுடைய, ஒரு நாட்டினுடைய, இந்த உலகத்தினுடைய உயிர் யாரு தெரியுமா? விவசாயிகள். அந்த விவசாயி செத்தானா பல லட்சம் மக்கள் செத்ததுக்கு சமம். மிகப்பெரிய யுத்தம் வெடி வைத்து ஒரு மக்களை கொல்வதை காட்டிலும் ஒரு விவசாயி இறந்து போனால் நமக்கு மிகப்பெரிய நஷ்டம். அப்போ இந்த சமுதாயத்துல, தமிழ்நாட்டுல பல விவசாயிகள் இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியரால பாதிக்கப்பட்டு இறந்து கொண்டிருக்காங்க. யார் காரணம்? செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். 2 ரீசெண்ட் ஒரு ரேஷியோ சொல்லுது. 2024-25 எடுக்கப்பட்ட ஒரு ரேஷியோ. அதுல சொல்லுது தமிழ்நாடும் விட்னஸ்ட் 52.3% ரைஸ் இன் போக்சோ, அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃபார் செக்ஷுவல் அஃபென்சஸ், போக்சோ cases in 2024, marking one of the steepest increase in the state அப்படின்னு சொல்லுது. இந்தியாவிலேயே அதிகமா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதுவும் குழந்தைகள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செய்யப்பட்டிருக்கு. 52% 100க்கு அப்படின்னா சரிபாதி. இதற்கு யார் காரணம்? 3 கிரைம் அகேன்ஸ்ட் விமன். 2020-22 ஒரு ரேஷியோ சொல்லுது. The state recorded 6,630 crime against women. That means 1.78% national total. இந்த இந்தியாவிலேயே 1.78% தமிழ்நாட்டில் மாத்திரம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதுவும் 2020-22க்குள்ள 6,632 வருஷத்துல. அப்போ ஒரு வருஷத்துக்கு 3,000க்கும் மேற்பட்ட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அப்படின்னு என்னன்னா பாலியல் வன்புணர்வு செஞ்சு சில இடத்துல கொலையும் செய்யறாங்களே, அந்த கேஸை மட்டும் தான் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கு. நிறைய இடத்துல பெண்கள் அவர்களுக்கு நடந்த குறைகளை, குற்றத்தை வெளியில சொல்லுவது கிடையாது. சொல்லாதது எவ்வளவு இருக்குன்னு நினைச்சு பாருங்க. 2020 மட்டும் 9.207%. 2020 மட்டும். அந்த நேரத்துல யார் ஆட்சியில இருந்தாலும் உங்களுக்கு தான் தெரியுமே. 4 கிரைம் அகேன்ஸ்ட் கிட்ஸ் லாஸ்ட் 7 years. குழந்தைகளுக்கு எதிரான அந்த கிரைம் என்னன்னா, இங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ரேஷியோ சொல்லுது. கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன் இன் தமிழ்நாடு ரோஸ் 250%. 100 கிடையாது, 100 தாண்டி, கோட்டை தாண்டி போயிருச்சு. 100 தான் சதவீதமே. இவங்க எத்தனை சதவீதம் கொடுக்குறாங்க தெரியுமா? 250%. அப்படின்னா என்னன்னா அத்தனை பேர் வெறி பிடிச்சி அலையிறான்னு அர்த்தம், வெறி பிடிச்சி திரியிறான்னு அர்த்தம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு எதிரான இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்குன்னு அர்த்தம். யார் காரணம்? இந்த தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலமாக விளங்க வேண்டும் என்று மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் முயற்சி பண்ணாங்க. அடுத்தது சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து கல்வியில அவர்கள் வளரணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. மூட நம்பிக்கைகளிலிருந்து அவர்கள் விலகி வரணும்னு முயற்சி செஞ்சாங்க. இந்த காலகட்டத்துல தான் ரெவென்யூவை பெருக்கணும்னு ஒரு கவர்மெண்ட் முயற்சி பண்ணுச்சு. ரெவென்யூ ஏன் பெருக்கணும்னு முயற்சி பண்ணுச்சுன்னா, இலவசங்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க கவர்மெண்ட். அதனால ரெவென்யூ இல்லை. இப்ப இலவசம் கொடுக்கணும்னா நம்ம கிட்டயே பிச்சை எடுத்து நமக்கே திரும்ப கொடுக்கணும். அப்படி பிச்சை எடுக்க அவங்க போட்ட பிளான் தான் இந்த மது. இதை பார்க்கும் பொழுது மனவேதனை அடையுது. இந்த சமுதாயம் எப்படி மாறும், எப்பொழுது மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையை வருது. உங்களை பல பேருக்கு இது மாறணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனா பெரும்பாலானவர்களுடைய அந்த அதிகாரம், அதாவது ஓட்டு, நாம நினைக்கிறத மாற்ற முடியாமல் போகுதே என்று சொல்ற வருத்தம் இருக்கு. ஏன்னா பெரும்பாலானவர்கள் இந்த பிரைப், அதாவது பரிதானத்துக்கு அடிமையாயிருக்காங்க. கடைசி நேரத்துல உங்களை மயக்கி உங்களுடைய சுய நினைவை இழக்க செய்து இலவசத்தை கொடுத்து உங்களை நாசமாக்க இதோ கட்சிகள் துவங்கிருச்சு. இனி வரக்கூடிய ஒரு 20 நாட்களில உங்க வீட்டுக்குள்ள நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு பொருட்கள் வந்து சேரப்போகுது, உங்க கைக்கு பணம் வரப்போகுது. ஆனா மீதி இருக்கிற 5 வருஷம் அழுதா கண்ணை கூட துடைக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய துயரமும் பாதிப்பும் நரக வாழ்க்கையும் வரப்போகிறது என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளணும். நான் மறுபடியும் இந்த காணொலியில திரும்பவும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவது, இந்த காணொலியை நிச்சயமா மற்றவர்கள் பார்க்க போறதுல ஒரு கிறிஸ்தவர்கள் தான் பார்க்க போறீங்க. உங்களுடைய பங்களிப்பு என்ன என்பது மட்டும்தான், நம்மளுடைய பங்களிப்பு என்ன என்பது மட்டும்தான் என்னால பேச முடியும். ஏனென்றால் இந்த காணொலி ஒரு வேதாகமம் அடிப்படையில மாத்திரம் தான் இருக்கும்.
இந்த சங்கடங்கள் எப்படி மாறும்? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாங்க, 12ஆம் வகுப்பு பிள்ளை, எல்லாருக்கும் தெரியும். அந்த பிள்ளை எப்படி மேல இருந்து விழுந்தான்னு தெரியாது, கடைசி வரைக்கும் போராடணும். அந்த தாய்க்கு என்ன தெரியுமா செஞ்சாங்க? உனக்கு அந்த பிள்ளை பிறக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னென்னமோ சொல்லி கடைசி வரைக்கும் நியாயம் கிடைக்காமலே போயிருச்சு. இதை மாத்தணும் அப்படின்றது நம்முடைய உள்ளான உணர்வு. முன்னமே சொன்னது போல நம்மளதான் மைனாரிட்டி, கிறிஸ்தவர்கள் மைனாரிட்டின்னு உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சு சொல்ல விரும்புறேன். நான் இந்த எலெக்ஷன்ல மைனாரிட்டி ஜனங்கள் சொல்லும் அதிகாரம் ஆட்சி தான் வரும். அந்த ஓட்டு தான் ஒரு அரசாங்கத்தை நிர்ணயிக்கும். அதன் தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்மில் பல பேர் கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்கள் கூட நான் ஒரு காரியத்தை பார்க்கிறேன். முதலில் இருக்கிற அந்த ஆட்சி, சவுலின் ஆட்சி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிடிக்காமல் போனது. தேவனே அந்த ஆட்சியை தூக்கி எறிந்தார். ஆனா ஒரு காலத்துல அந்த ஜனங்கள் சவுலை வேண்டிக் கொண்டதுனால அவர்கள் பட்ட பாடுகள் அவர்கள் அறிந்து கொண்டாங்க. நம்மை சுற்றி இருக்கிற காரியத்துல நம்ம ஏமாற்றுகிற ஒரு வார்த்தை மத சார்பற்ற என்ற வார்த்தை. இந்த மத சார்பற்ற அப்படின்ற அந்த வார்த்தை தான் உங்களையும் என்னையும் ஏமாற்றுகிறது. அந்த ஏமாற்றத்திற்கு இனி இடம் கொடுக்காது. நான் பைபிள்ல இருந்து ஒரு 4 வசனங்களை காட்டி கொடுக்க விரும்புறேன். ஏன்னா இந்த காணொலியை பார்க்குறவங்க டிஎம்கே கட்சிக்காரங்களா, ஏடிஎம்கேவா, கிறிஸ்தவர்களே, இல்ல டிவிகேவா, இல்ல என்டிகேவா, யாரா வேணா இருக்கலாம். ஆனா நான் பைபிள் வசனத்தை நான் காட்டி கொடுக்குறேன். உங்க மனசாட்சி நிமித்தமாக இந்த முறை நீங்கள் ஓட்டு போட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்றேன். என்ன வசனம்னா யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். நீங்க பார்வை உள்ளவரா இருந்தா கூட உங்களை குருடாக்குமாமா பரிதானம். தையலேந்திரம் கொடுப்பான், பாத்திரம் கொடுப்பான், மிக்சி கொடுப்பான், கிரைண்டர் கொடுப்பான், பணத்தை கொடுப்பான், இன்னும் என்னென்ன கொடுக்க முடியுமோ கொடுப்பான். ஏன்னா அதை திருப்பி எடுத்துருவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவன் கொடுக்குறான். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, முகதாட்சணியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். நீதிமானா இருந்தாலும் அந்த ஒரு முறை அந்த பரிதானம் வாங்கிட்டீங்களா, உங்களுடைய நீதியை தாறுமாறாக்கி போடும், உங்களை குருடாக்கி விடும். அப்ப இந்த அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு முன்பதாக நம்ம என்ன செய்ய பாக்குறாங்கன்னா, குருடனா மாற்ற நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களை குருடனா மாத்திரணும். நான் தமிழ்நாட்டு மக்கள் முழுவதிலும் பேச முடியாது. ஆனா ஒரு கிறிஸ்தவ சிறிய கூட்டத்திற்கு இந்த காணொலி போய் சேரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு கிறிஸ்தவ போதகனா எனக்கு இந்த கடமை இருக்கு. இந்த அவேர்னஸ கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கேன், அவ்வளவுதான். அதுல குறிப்பிட்டு நான் ஒரு டிஸ்க்ளைமரை நான் ஆட் பண்ண விரும்புறேன். நான் எந்த ஒரு குழுக்களுக்கும் எந்த ஒரு கட்சிகளுக்கும் உங்களுடைய ஓட்டை பதிவிடுங்கள் என்று நான் சொல்லுவது கிடையாது. நமக்கு தான் 6 அறிவு இருக்கு. தனியா நான் வந்து சொல்லணுமா? நமக்கு தான் தெரியுமே எந்த கட்சி என்ன செய்தது, என்ன செய்து கொண்டிருக்கிறது, எதனால இந்த தேச நாசமானது. கடைசி 30 வருஷத்துல ஒரு தேசத்தை நோயாளியா மாத்தி இருக்குன்னா அந்த அரசாங்கம் எப்படி நல்ல அரசாங்கமா இருக்க முடியும்? யோசிக்கத்தான் கடவுள் நமக்கு மூளையை கொடுத்திருக்காரு, 6 அறிவை வேற கொடுத்திருக்காரு. நம்ம 5 அறிவு உள்ளவர்களா இந்த அரசியல் கட்சிக்காரங்க நமக்கு பரிதானம் கிஃப்ட் கொடுக்குறான்னு வாங்கிட்டு 5 அறிவு உள்ளவரா நாம இப்போ இருக்கிற 30 நாள் மாறிட்டோம்னா 31வது நாள் நம்முடைய வாழ்க்கையில நரகம் 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 தான். ஏன்னா அவன் போட்டதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இந்த எலெக்ஷன்ல நிறைய டிபேட்ஸ்ல சொல்றாங்க, இந்த டைம் 1000 கோடி இறக்க போறான், 2000 கோடி, 10,000 கோடி, 1 லட்சம் கோடி இறக்க போறான்னு சொல்லி. என்னைக்குமே இன்வெஸ்ட் பண்றவன் டபுளா வெளியில எடுக்க தான் பார்ப்பான். அவன்லாம் ஒன்னும் சேவை செய்ய மாட்டான், அவன் சேவை செய்யவும் முடியாது. எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காட்சியை பார்த்தேன். ஏதோ ஒரு கட்சியை சார்ந்த ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல அந்த கட்சியை வழி நடத்துகிற யாரோ ஒரு தலைவர் எப்படி ஓட்டு கேட்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாரு அங்க இருக்கவங்களுக்கு. அவர் வந்து கையை கூப்பி நிக்கிறாரு, தாழ்மையா நிக்கிறாரு. ஒரு வயசானவங்க உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த வயசானவங்க காலில் தொட்டு கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற கேண்டிடேட்டை கும்பிட சொல்றாரு. அந்த கூட்டத்தோட வந்திருக்கிற மத்தவங்களையும் கும்பிட சொல்றாரு. நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், சுயமரியாதையை சொல்லி கொடுத்த தேசம் இது. நீ காலில் உளுந்து ஓட்டு வாங்கணுன்ற அவசியம் ஏன் வந்துச்சுன்னா, நீ திருடுறதுனால, நீ நன்மை செய்யாததுனால இப்ப காலில் விழுக வேண்டியது வருது. நீ இந்த சமுதாய பணியை செஞ்சிருந்தனா நீ ஏன் காலில் விழுகணும்? நீ காலில் விழுக வேண்டிய அவசியம் என்ன? அப்ப மக்கள் ஏன் சிந்திக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு நான் உங்களை கேட்க முடியாது. பெரும்பாலானவர்கள் சிந்திக்க விடுவதில்லை என்பதுதான் வருத்தமே. கடைசியா நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுது, பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். கடைசி இந்த தேர்தல் நேரத்துல உங்களுடைய பொருளாசையினால உங்க குடும்பத்தை நீங்க தான் நாசமாக்குறீங்க. அதுக்கு பிறகு எனக்கு பட்டா வரல, எனக்கு வீடு இல்லை, என்னுடைய தெரு ஃபுல்லா தண்ணி நிக்குது, மழை வந்துச்சுன்னா ஒழுகுது, கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, எங்களுடைய தண்ணி பைப்ல சாக்கடை கலக்குது,
டாஸ்மார்க் எங்க ஏரியால திறந்துட்டாங்க, கஞ்சா விற்கிறவங்க அங்கேயே இருக்காங்க, என்னுடைய பிள்ளைய வந்துட்டு கெடுத்துட்டா ஒருத்தன், விபச்சார ஸ்தலங்கள் அங்க நிறைய இருக்கு, மத ஸ்தலங்களை வந்துட்டு இடிச்சு உடைக்கிறான். நீ என்ன அழுதாலும் அப்படிதான் நடக்கும். ஏன்னா நீ பொருளாசைக்காரனா இருக்க. தேர்தல் நேரத்துல அவ என்ன கொடுத்தாலும் வெக்கம் இல்லாமல் வாங்கிட்டு நன்றி உணர்வு, நன்றி விசுவாசம்ன்ற பேர்ல அவனுக்கு நீ ஓட்ட குத்தி அவனை மறுபடியும் நீ அரசாங்கத்துல அமர்த்துற. ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றத்தில் இளைஞர்கள் வேண்டும், கரைப்படாத கரங்கள் வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தலைவர்களை நாம கொண்டு வரணும். வேதாகமத்திலும் தேவன் அப்படிப்பட்ட தலைவர்களை ராஜாக்களாக ஏற்படுத்தினார். நாம் மறுபடியும் ஒரு கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கிறிஸ்தவ போதகனாக சொல்ல வேண்டிய கடமையாக இதை நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எந்த சர்ச்சும் எந்த ஒரு பாஸ்டரும் இந்த மாதிரி ஒரு காணொலியை போட மாட்டாங்க. அதே சமயத்துல அவங்க போடட்டும் போடாம போகட்டும், அதை பத்தி கவலை இல்லை. அவங்கள கட்சி தலைவர்கள் வந்து தனியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, பிஷப்ஸை தனியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த சபைக்கு ஒரு சர்க்குலரை அனுப்பி வச்சு சபைகளுக்குள்ள நாம இவர்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு மூளை செலவை செய்வதை காட்டிலும் நான் ஓப்பனா ஒன்கார்டு மூலமாக உங்களுக்கு எஜுகேட் பண்றேன், நான் இந்த கட்சிக்கு போடுன்னு நான் மறுபடியும் சொல்லலை. ஐ எம் நாட் இன்ஃப்ளூயன்சிங் யூ. அதே சமயத்துல உங்களுக்கு 6 அறிவு இருக்கு, கடவுள் கூட இருக்காரு, நியாயம் அநியாயம் என்னன்னு தெரியும், வசனத்தையும் காட்டி கொடுத்துட்டேன். இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டிய கடமை யாருக்கு இல்லைனாலும் ஒரு கிறிஸ்தவனா உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. நிச்சயமா இந்த 2026 எலெக்ஷன் தமிழ்நாட்டிற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு புதிய தலைவர்கள் வருவாங்கன்னு விசுவாசிக்கிறேன். அந்த தலைவர்கள் ஒரு நல்லாட்சியை கொடுப்பாங்க, ஒரு பாதுகாப்பை கொடுப்பாங்கன்னு விசுவாசிக்கிறேன். கரைப்பட்ட கரங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம், அவங்களுடைய மனசாட்சி அவர்களுக்கு பேசட்டும். 1000 வருஷத்துக்கு 5-10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்தவன் ஒருவன் எப்படி சேவை செய்வான்? அவனுடைய அந்த துஷ்ட எண்ணம் தான் திரும்ப திரும்ப அவனுக்குள்ள இருந்து வெளிப்படும். அவனுக்குள்ள பெருமை இருக்கு, அவனுக்குள்ள பொறுமை இல்லை, அவனுக்குள்ள தாழ்மை இல்லை. அவனால தரையில கால் வச்சு சமுதாய பணி செய்ய முடியாது. ஏமாந்து போகாதே தமிழ்நாடே, ஏமாந்து போகாதே கிறிஸ்தவமே. யோசிப்போம், சிந்திப்போம், செயல்பட்டு ஓட்டளிப்போம். இந்த காணொளி மறுபடியும் ஒரு அவேர்னஸ் காணொளி. இதை பேசுவதிலே கிறிஸ்துவுக்குள்ள நான் மனமகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை தவறான வார்த்தையோ உங்களுடைய மனதை காயப்படுத்துகிற ஏதாவது ஒரு வார்த்தையா இருந்தால் என்னை மன்னிக்கும். இந்த காணொளி பிரயோஜனமா இருந்தா மற்றவர்களோடு பகிர்ந்து கொடு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.